இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விமானத்தில் ஏற்பட்ட தகராறு. மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்து பயணி ஒருவர் அதிரடியாக வெளியேற்றம். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக கூறி சீன பிரஜையான பயணி ஒருவர் விமானத்திலிருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்டார். KLIA-விலிருந்து விமானம் புறப்படுவதற்கு சற்று நேரத்திற்கு முன் இச்சம்பவம் நிகழ்ந்தது. விமானத்தில் ஏறிய அந்த பயணி விமான பணியாளரான ஒரு பெண்ணை உடல் ரீதியாக தகாத முறையில் தொட்டதால் ஏற்பட்ட பிரச்சனை ரகளையானது. இதனால் சக பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விமானி அளித்த புகாரின் பேரில் விமான நிலைய போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் அந்த ஆண் பயணியை கீழே இறக்கும் வீடியோக்கள் வைரலாகி உள்ளன. இதனைத் தொடர்ந்து விமானத்தில் கூடுதல் பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டு சில மணி நேர தாமதத்திற்கு பிறகு விமானம் இலக்கு நோக்கி புறப்பட்டு சென்றது. வெளியேற்றப்பட்ட அப்பயணி மீது விமான போக்குவரத்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மூலஸ்தான பூஜையுடன் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் கட்டுமானம் தொடக்கம். கோலாலம்பூர் ஜாலான் முன்ஷி அப்துல்லாவில் ஸ்ரீ தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் புதிய கட்டுமானத்திற்கான மூலஸ்தான பூஜை நேற்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் இலக்கவியல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கோவில் கட்டுமான பணிகள் சிறப்பாகவும் சீராகவும் நடைபெற வேண்டும் என கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்தார். அதற்கு தனது முழு ஆதரவும் தொடரும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஜேக்கல் நிறுவனத்துடன் நில பிரச்சனையில் சிக்கிய இக்கோவில் அரசாங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளின் நல்லிணக்க முயற்சியில் 50 மீட்டர் தள்ளி இடமாற்றம் காண்கிறது. எல்லாம் சுமூகமடைந்து ஒரு வழியாக கட்டுமானமும் தொடங்குவதால் இந்த கோவில் வழிபாட்டு மையமாக மட்டுமல்லாமல் உள்ளூர் இந்திய சமூகத்திற்கு ஒரு உறுதியான சமூக மையமாகவும் விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரோன் 95 டீசலுக்கு திடீர் பற்றாக்குறை. எரிபொருள் விநியோகத்தை மீட்டெடுப்பதில் ஷெல் தீவிரம். நேற்று பல பெட்ரோல் நிலையங்களில் ரோன் 95 பெட்ரோல் மற்றும் டீசல் இல்லாமல் போனதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து எரிபொருள் பற்றாக்குறையை சரி செய்வதில் ஷெல் நிறுவனம் மும்முரம் காட்டி வருகிறது. அதிகப்படியான தேவை மற்றும் விநியோக தாமதம் காரணமாக நேற்றைய சிக்கல் ஏற்பட்டதாக ஷெல் விளக்கம் அளித்தது. நிலையை அணுக்கமாக கண்காணித்து எரிபொருள் விநியோகத்தை மீண்டும் சீர்படுத்த தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்து வருவதாக அறிக்கை வாயிலாக ஷெல் கூறியது. பினாங்கில் நேற்று பல ஷெல் நிலையங்களில் எரிபொருள் கிடைக்கவில்லை என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN முன்னதாக கூறியிருந்தது. மேற்காசிய நெருக்கடியால் உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்தாலும் புடி 95 மானிய திட்டத்தின் கீழ் ரோன் 95 பெட்ரோலை லிட்டருக்கு 1.99 ரிங்கெட் என்ற மானிய விலையிலேயே அரசாங்கம் வழங்கி வருகிறது. எனினும் மேற்கு ஆசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 6.72 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. SPM நன்னெறி கல்வி மதிப்பீட்டின் அவசர மறு ஆய்வு. நியாயமும் திறமை ஆதாரமும் உறுதி செய்ய. சமீப காலங்களில் குறிப்பாக 2025ஆம் ஆண்டுக்கான SPM முடிவுகளின் அடிப்படையில் SPM நன்னெறி கல்வி பாடத்தில் மலாய் அல்லாத மாணவர்களின் செயல்திறன் குறைவடைந்துள்ளது என்பது தேசிய அளவில் கவலை அதிகரித்து வருகிறது. இது மலேசிய கல்வி அமைப்பின் நியாயத்தன்மையை பற்றிய தீவிரமான கேள்விகளை எழுப்புகிறது. சமீப போக்குகள் காட்டுவதாவது 10A மற்றும் 12A வரை பெற்றிருக்கும் திறமையான பல மாணவர்கள் கூட நன்னெறி கல்வி பாடத்தில் குறைந்த மதிப்பெண் பெற்றதனால் அனைத்தும் A என்ற அங்கீகாரத்தை பெற முடியாமல் உள்ளனர். இந்த பிரச்சனை கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் கல்வி அமைச்சர் மாண்புமிகு ஃபட்லினா சிட்டேக் அவர்கள் உடனடி மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த மதிப்பீட்டு முறையின் தாக்கம் மலாய் அல்லாத மாணவர்கள் மீது அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனையின் தாக்கம் மிகப்பெரிய 10A போன்ற உயர்ந்த மதிப்பெண்களை பெறும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கிறது. மேலும் தேர்வுகளை மேற்பார்வை செய்கின்ற தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் லெம்பாகா பெப்பரிக்சான் மலேசியா ஆகியவை அதிக வெளிப்படைத்தன்மையை வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். மலேசியா வங்காளதேசம் இடையே தொழிலாளர் சந்தையை மீண்டும் திறக்க இணக்கம். அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன். மலேசியாவின் பல்வேறு பொருளாதார துறை சார்ந்த தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில்
வங்காளதேச தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு சந்தையை விரைவாக மீண்டும் திறக்க இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. மலேசிய மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் மற்றும் வங்காளதேசத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் ஆரிஃபுல் ஹக் சௌத்ரி ஆகியோருக்கு இடையே புத்ரஜயாவில் நடைபெற்ற உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இந்த முக்கிய முடிவு எட்டப்பட்டது. இந்த சந்திப்பின் போது ஆள் சேர்ப்பு செயல்முறையில் நிலவும் கட்டமைப்பு சவால்களை களைந்து இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை குறைப்பதன் மூலம் தொழிலாளர்கள் மீதான நிதி பளுவை குறைக்க இரு நாடுகளும் உறுதியளித்துள்ளன. குறிப்பாக தகுதியான மற்றும் நம்பகமான முகமைகளை மட்டுமே பயன்படுத்துவதுடன் ஏற்கனவே மலேசியா வர முடியாமல் காத்திருக்கும் தொழிலாளர்களின் நிலையை சீரமைக்க முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மலேசியாவின் சர்வதேச நற்பெயரை பாதுகாக்கும் வகையில் நியாயமான மற்றும் வெளிப்படையான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று அமைச்சர் ரமணன் வலியுறுத்தினார். தொழிலாளர் ஆட்சேர்ப்பில் புரட்சிகரமான மாற்றமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலான புதிய முறையை அறிமுகப்படுத்த மலேசியா திட்டமிட்டுள்ளது. தேவைப்படும் இடங்களில் எல்லாம் தாக்குதல் நடத்துவோம், ஹிஸ்புல்லாவுக்கு நெதன்யாகு நேரடி எச்சரிக்கை. தேவைப்படும் இடங்களில் எல்லாம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதியில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்படும் வரை இந்த ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றார் அவர். புதன்கிழமை லெபனானில் இஸ்ரேல் நடத்திய பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இஸ்ரேலிய குடிமக்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது மிக துல்லியமாகவும் பலமாகவும் தாக்குதல் நடத்தப்படும் என நெதன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக தெற்கு லெபனானில் தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதி செய்தது. குறிப்பாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவின் 10க்கும் மேற்பட்ட ஆயுத கிடங்குகள் மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதே வேளையில் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி பதிலடி கொடுத்து வருவதால் எல்லையில் பதற்றம் நீடிக்கிறது. பால் உண்டு ஆனால் பாட்டில் இல்லை. அமெரிக்கா ஈரான் நெருக்கடியால் மலேசியாவில் பாட்டில் தட்டுப்பாடு. பால் இருக்கிறது, ஆனால் நிரப்புவதற்கு பாட்டில்கள் தான் இல்லை. ஆம், அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தால் மலேசியாவில் தற்போது பிளாஸ்டிக் பொட்டல தட்டுப்பாடு ஒரு பெரும் நெருக்கடியை உருவெடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பேராக்கு போர் சூழல் காரணமாக பெட்ரோகெமிக்கல் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிளாஸ்டிக் பாட்டில்கள் தயாரிக்க தேவையான பெட் ரெசின் எனப்படும் மூலப்பொருட்களுக்கு உலகளாவிய தட்டுப்பாடு நிலவுகிறது. இதன் நேரடி பாதிப்பாக சந்தையில் ஃபார்ம் ஃப்ரெஷ் போன்ற முன்னணி நிறுவனங்களின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. பால் கையிருப்பு தாராளமாக இருந்தாலும் பாட்டில்கள் கிடைக்காததால் தற்காலிகமாக காகித அட்டைகளுக்கு மாறப்போவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தட்டுப்பாடு சமையல் எண்ணெய், ஷாம்பு மற்றும் பானங்கள் என பல பொருட்களையும் பாதிக்கக்கூடும் என சமையல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆசியாவில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை 40 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளதால் உற்பத்தி செலவும் 30 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள இந்த தடை வரும் நாட்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்த மேற்காசிய நெருக்கடி எண்ணெய் எரிவாயு வளங்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி பிளாஸ்டிக் பொட்டலங்கள் கூட நமக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதை உணர்த்தியுள்ளது. சுங்கைபுலோ சிறையிலிருந்து பாகிஸ்தான் விசாரணை கைதி தப்பி ஓடினார். சுங்கைபுலோ சிறையிலிருந்து நேற்று தப்பிச் சென்ற பாகிஸ்தானை சேர்ந்த விசாரணை கைதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொள்ளை மற்றும் சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக அந்த கைதி தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். 24 வயதான அந்த ஆடவன் ஏப்ரல் 9ஆம் தேதி சிறையிலிருந்து தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்ததாக சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹபீஸ் முகமது நோர் தெரிவித்தார். கைதியை கண்டுபிடித்து மீண்டும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீஸ் துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. சுற்றியுள்ள பகுதிகளிலும் மற்ற பல்வேறு பிற நடவடிக்கைகளின் மூலமாகவும் தேடுதல் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என முகமது ஹபீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். முகமது ஹசான் என்ற அடையாளம் கூறப்பட்ட அந்த கைதி கடைசியாக ஆரஞ்சு நிற டி சட்டை மற்றும் கருப்பு நிற நீண்ட கால் சட்டை அணிந்திருந்ததாக கூறப்பட்டது. ஜொஹூர் பாருவில் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை, 40 கள்ள குடியேறிகள் கைது.
ஜொஹூர் பாருவில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அதிகாலையில் நடத்திய அதிரடி சோதனையில் 40 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒப்சாப்பு எனப்படும் இந்த நடவடிக்கை கம்புங் பாரு முவாஃபகாட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்றது. அங்கு ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் நெரிசலான நிலையில் வசித்து வந்தது கண்டறியப்பட்டது. கைதானவர்கள் 2 முதல் 59 வயதிலான பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர்களாவர். அவர்களிடம் செல்லுபடியாகும் பயண பத்திரங்கள் இல்லை. சிலர் விசா காலத்தை மீறி தங்கியிருந்தனர். அனைவரும் மேல் விசாரணைக்காக செத்தியா டிராபிகா குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். வர்த்தக தொழில்துறை மாஃபியா மோசடி கும்பலில் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நபர்களை போலீசார் அடையாளம் கண்டனர். வர்த்தக தொழில் மாஃபியா மோசடி கும்பலில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பல நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC இந்த விவகாரத்தில் ஈடுபடவில்லை என்று போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தொடக்க கட்டத்திலிருந்து இன்று வரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஈடுபாடு எதுவும் இல்லை. ஆனால் விசாரணையை தொடருமாறு எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் நாங்கள் விசாரணையை தொடர்வோம். விசாரணைக்கு நாங்கள் அழைக்க வேண்டிய பல நபர்கள் உள்ளனர் என முகமது காலிட் தெரிவித்தார். வெளிநாட்டில் உள்ள சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அரசாங்கத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு தேவை என்று அவர் கூறினார். முன்னதாக தொழில் நிறுவன மாஃபியாவில் ஈடுபட்டதாக கூறப்படும் தொழிலதிபர் விக்டர் சின்னுக்கு சொந்தமான பல இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதை போலீஸ் உறுதிப்படுத்தியது. விசாரணைக்கு உதவுவதற்காக தொழிலதிபருக்கு சம்பந்தமான பல இடங்களில் பங்கு ஆணையம் மற்றும் போலீஸ் நடத்திய சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகங்கள் இதற்கு முன் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து வதந்திகளில் பரவுவதை போல தொழில் நிறுவன மாஃபியாவில் தனக்கு தொடர்பு இல்லை என விக்டர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் உடனே நிறுத்த வேண்டும். ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. அவர்கள் இதை செய்யாமல் இருப்பதே நல்லது. இப்போதே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்துலக எண்ணெய் கப்பல்களிடம் ஈரான் கட்டணம் வசூலிப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து ஈரானிய அரசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொடுத்துள்ள காட்டமான எச்சரிக்கையே இதுவாகும். உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நீரிணையில் கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் பாதுகாப்பு வரி என்ற பெயரில் கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது அனைத்துலக கடல்சார் சட்டங்களுக்கு எதிரானது என்றும் உலக வர்த்தகத்தை முடக்கும் முயற்சி என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். உலகின் மொத்த எண்ணெய் தேவையில் 1/5 அதாவது 20 விழுக்காடு இந்த ஹார்மூஸ் நீரிணை வழியாகத்தான் கொண்டு செல்லப்படுகிறது. எனவே இங்கு ஏற்படும் சிறு இடையூறும் அல்லது புதிய கட்டணங்களும் அனைத்துலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை அதிரடியாக உயர்த்தக்கூடும் என்ற கவலை மேலோங்கியுள்ளது. தனது எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை என ஈரான் கூறினாலும் கப்பல் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் சூசகமாக தெரிவித்துள்ளது. மூத்த சகோதரர் பாராங்கினால் தாக்கினார், ஆடவர் காயம். ஜொஹூரில் தாமான் ஆயர் மாவாங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தகராறில் தனது மூத்த சகோதரரால் பாராங்கினால் தாக்கப்பட்ட ஆடவர் காயமடைந்தார். நேற்று மாலை மணி 3:40 அளவில் நடந்த அந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட 27 வயது நபரிடம் இருந்து புகார் பெறப்பட்டதாக கோலபிலா போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது முஸ்தபா உசேன் தெரிவித்தார். புகார்தாரர் உறவினர் வீட்டிற்கு சென்றபோது தனிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் சண்டையாக முற்றியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தொடக்ககட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் ஒரு பெரிய கத்தியுடன் வீட்டிற்கு வந்து அவரை தாக்கினார். அவர்கள் இருவரும் சண்டையிட்டதால் இருவருக்கும் காயம் ஏற்பட்டதாக முகமது முஸ்தபா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இடது மணிக்கட்டில் காயமடைந்த பாதிக்கப்பட்டவருக்கு சிரம்பான் துவாங்கோ அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதே சமயம் அவரது சகோதரருக்கு கையில் சிறு காயங்கள் ஏற்பட்டதால் அவர் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றார். குற்றவியல் சட்டத்தின் 324வது பிரிவின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார்.